ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா ஹாட் வாட்டர் வச்சு அதில் இருக்கிற அந்த ஹேர்ஸ்லாம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அதில் இருக்க ஹேர்ஸ்லாம் வெளியே வந்துடும். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹேர்ஸ்லாம் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் இன்னும் 2 முறை அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டதுக்கு பிறகு குக்கரில் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பும் இதிலேயே போட்டு குக்கரில் வச்சிடலாம். அவ்வளோதான். குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா ஒரு 7 விசில் கூட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பட்டை, கிராம்பு 4, கசகசா, அது சோம்பு 1 ஸ்பூனோட சேர்த்துக்கலாம். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியும் 1 தக்காளி அளவு எடுத்துக்கலாம். என்னென்ன அரைக்கிறதுக்கு தேவையோ அதெல்லாம் சொல்லிவிட்டேன். வதக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மிக்சியில் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் நமக்கு தாளிக்கு தேவையானதெல்லாம் போட்டுவிடலாம். கடுகு, சீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். கடுகு தாளிஞ்சதும் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம்.
ஆனியன் போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்பீடு வச்சிடலாம் நம்ம. ஆனியன் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்க, ஆனியன் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது சேர்த்துடணும். மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்த பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூளும் சேர்த்துடணும். வேணும்னா நம்ம மிக்சிலேயே கூட அந்த மிளகு போட்டு அரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனலாக மிளகுத்தூள் நம்ம இது மாதிரி செய்யும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கும் போது நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 3த்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம குக்கரில் வச்சுருக்க இந்த ஆட்டுக்காலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஏற்கனவே நம்ம கொதிக்க வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த கிரேவி மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் மஞ்சள், உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்ச இந்த ஆட்டுக்கால் தண்ணியும் ஆட்டுக்கால் சேர்த்து இதில் சேர்த்துட்டோம்னா ஆட்டுக்கால் பாயா தயாராகிடும். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் ஊற்றிட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலாலாம் சேர்ந்த பிறகு இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது, வாசனையே. ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். நம்ம அரைக்கும் போதே மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம், இருந்தாலும் ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்ய போகிறோம், கீ சப்பாத்தி. அதுக்கு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ் கீ சப்பாத்திக்கு சைட் டிஷ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நெய் ஊற்றியாச்சு.
நெய், பசு நெய் வீட்டிலே செஞ்சது. இட்லிக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி செய்யறதுனால அதுக்கு ஆட்டுக்கால் பாயா. மழை வேறு பெய்யுதுங்களா, கிளைமேட் கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டோம்னா கோல்டெல்லாம் சரியாயிடும். இது என்னன்னு பார்க்குறீங்களா? என்ன இவங்களுக்கு சப்பாத்தியே செய்ய தெரிலன்னு? ஒன்றும் இல்லைங்க, இது எங்கள் குட்டி பாப்பா செஞ்சது தான். எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் அவளுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்துருவோம். அவளுடைய க்ரியேட்டிவிட்டியில் வந்து இதெல்லாம் சரி, குழந்த மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காவ. இது நைஃப்னு சொன்னாங்க, இது வந்து மஷ்ரூம்னு சொன்னால், இது என்னமோ ஸ்னேக்குன்னாங்க. அது அவளுக்கு மட்டும்தான் தெரியுது அது என்னென்ன ஷேப்புன்ட்டு. இது ஏதோ ஒரு டால்ன்ட்டு சொன்னாங்க. இது வந்து சீட்டா அப்படின்னு சொன்னால். ஸோ ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்கா க்ரியேட்டிவிட்டிவாக. தேங்க்யூ. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சுட சுட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.